தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ நம்ம பார்த்துட்டு வருகிற ரோமன் ஸ்டடியில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கேட்டிங்கன்னா 10ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நம்ம. ஸோ 10ஆம் வசனத்துலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் அந்த 8-9. ஸோ 8-9 பற்றி பேசுறது எப்படி நீதி அது விசுவாசத்தினால வருது, அதுக்கு அது எப்படி வருது என்று ஒரு காரியத்தை பவுல் அவர் சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது விசுவாசத்தினால் நீதி கிடைக்குது, இது வந்து தலைப்பு. பட் இது எப்படி கிடைக்குது அப்படின்றது ரொம்ப எலாபரேட்டா பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, 8ஆம் வசனம் படிச்சோம் இல்லைங்களா, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்படின்னா நாங்க பிரசங்கம் பண்றோம், எங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாமே அது விசுவாசத்தின் வார்த்தை. அது ஏதோ பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அதை தொட்டு அதை நாங்கள் கேட்டு அது நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அவங்க பேசக்கூடிய பிரசங்கம் மிக முக்கியமா இயேசுவை பற்றின பிரசங்கம், கர்த்தராகிய இயேசுவை பற்றின போதனை, சிலுவையின் உபதேசம் என்பது மாணவர்களே அது விசுவாசத்துல வரக்கூடிய வார்த்தை. அது விசுவாசத்துல வரக்கூடிய வார்த்தையா இருக்குது. அப்போ பவுல் கிட்ட நம்ம கேட்கலாம், சரி அப்படி நீங்க என்ன பிரசங்கத்துல பண்ணீங்க? விசுவாசத்தின் வார்த்தைன்ட்டீங்க, ரைட்டு. அந்த விசுவாசத்தின் வார்த்தை என்ன, அது கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது 9ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னவென்றால், எது என்னவென்றால் அந்த விசுவாசத்தின் வார்த்தை. நாங்க பிரசங்கம் பண்றோம் இல்லைங்களா, என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாமே அது ஏதோ கற்பனையின் வார்த்தை இல்லை, இல்ல நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை இல்லை, அது விசுவாசத்தின் வார்த்தை. அது மனுஷனுடைய போதனை இல்லை, அது விசுவாசத்தின் வார்த்தை. சரி, இந்த விசுவாசத்தின் வார்த்தை என்னன்றத சொல்லுங்க பவுல் கேட்டா, என்னவென்றால் இந்த வசனம் அன்பானவர்களே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த காலத்துல இருந்த பிரசங்கம். முதலாம் கால சபை அந்த காலத்துல இருந்த மிக முக்கியமான பிரசங்கம்னா இதுதான். பட் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நம்ம பண்றது இல்லை. ஏன்? ஏன்னா மோஸ்ட்லி நம்முடைய ஊழியம்லாம் பாத்தீங்கன்னா விதைக்கிற ஊழியம் கிடையாது. நம்ம பண்ற ஊழியம் எல்லாமே அறுவடை ஊழியம் இல்லைங்க. நம்ம இருக்கக்கூடிய காலம் அறுவடை காலமா இருக்கிறதுனால அறுவடை பண்ணக்கூடிய காலங்களா இருக்குது. ஆனா அன்றைய நாட்கள் விதைக்கக்கூடிய காலங்களா இருந்துச்சு. அதனால அந்த அந்த ஒரு காலத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த 9ஆம் வசனம். இது நீங்க அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம கண்ணில் பாக்குற மாதிரி ஒரு வேற வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த வசனம் ஒருவேளை ஏதோ போர்டோ கிடைச்சுன்னு நீங்க வீட்டுல மாட்டி வைக்கலாம். ஏன்னா இதுதான் நம்முடைய விசுவாசம். என்னுடைய விசுவாசம் என்ன இல்லைங்களா, நம்முடைய அடிப்படையான விசுவாசம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்க. அந்த விசுவாசம் என்ன, இதன் மேலத்தான் நம்ம கட்ட போறோம் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாயில அறிக்கை செய்யணும். நோட் பண்ணிக்கோ, இது என்னன்றத பின்னாடி பவுல் விளக்கம் கொடுக்கிறாரு. அது என்னங்க வாயில அறிக்கையிடுறது அப்படின்னா அது என்னன்னு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதாங்க சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஆதார வசனமே இதுதான் பவுலுடைய ஊழியங்கள் அன்றைய நாட்கள் இருந்துச்சு. பட் பவுல் இந்த இடத்துல இந்த வசனத்தை ரொம்ப ஒரு லைன்ல முடிச்சுட்டாரு. ஆனா இத கொஞ்சம் விவரமா விளக்கமா புரிய வைக்கிறாரு அடுத்த வசனம். அதுதான் இன்னையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 10ஆம் வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 9ஆம் வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி பிரிச்சு நம்ம பார்க்கணும். அப்பதான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் உங்க கண்கள், நீங்க கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்க கண்களை அந்த வசனத்தின் மேல
நோக்குங்க. அந்த வசனம் எவ்வளோ நாட்கள் படிச்சிருப்போம். இந்த வசனம் மட்டும் இல்ல, ஜென்ரலா பைபிள் படிக்கும் போது அது அப்படியே ஒரு வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அப்படி போறதுக்கும் இந்த வசனத்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இந்த வசனத்துல இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. இதை நாங்க பிரசங்கம் பண்ற விசுவாசத்தின் வார்த்தைன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த விசுவாசத்தின் வார்த்தைய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லணும்னா இது நம்ம உள்வாங்கணும். ஏன்னா இதுல பெரிய விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா, நம்முடைய ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட காரியம் ஒரு பெரிய ஒரு ட்ரூத்ல இருக்கணும். ஆகையினால அது தெளிவா நம்ம உள் வாங்கி இருக்கணும். அது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் எப்ப ரட்சிக்கப்படுவேன் கேட்டா, முதல்ல தமிழ் வசனத்தை படி பார்த்தோம்னா, அறிக்கையிட்டு, இயேசுவை அறிக்கையிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அறிக்கையிடுறது எங்க நடக்கும்? வாயில. வாயில அறிக்கை பண்ணப்படும். அடுத்த பாயிண்ட், இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று, மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் அது விசுவாசம் அங்க வைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரட்சிப்பு கிடைக்கும். இதுதான் அந்த வசனம். இப்ப தமிழ் வசனம் படிக்கும் போது இதுல எது முதல்ல எது ரெண்டாவது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்ப தமிழ் வசனத்தின் படி பார்த்தோம்னா முதல்ல எது வருது? வாயில அறிக்கை செய்யணுமாமா. ரெண்டாவது எது வருது? இருதயத்துல விசுவாசிக்கணுமாமா. நல்லா கவனிங்க, இதுதான் வசனம். ஆனா இது உண்மையில பாத்தீங்கன்னா பவுல் பின்னாடி பேசும்போது இது ஆர்டர் மாறி இருக்கு. ஏன்னா எப்போதுமே இருதயத்துல முதல்ல விசுவாசிக்கும், அதுக்கப்புறம் தான் வாயில என்ன பண்ணப்படும்? அறிக்கை பண்ணப்படும். கரெக்டுங்களா? இதுதான் ஒரு ஆர்டர். ஜெனரலாவே இதுதான் ஆர்டர். ஆனா இந்த வசனம் பவுல் ஒரு நாங்க பண்ணக்கூடிய பிரசங்கத்தின் வார்த்தை என்ன என்பதை அது சொல்லிட்டார் இல்லைங்களா? ஆனா இந்த சொன்ன இந்த வசனத்துல ரொம்ப ஆழமான புரிதல் இருக்கிறதுனால தான் 10ஆம் வசனத்திலிருந்து அது எவ்வளவு தெளிவா எது முதல்ல எது ரெண்டாவது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப போலாம் 10ஆம் வசனம். நீங்க 10ஆம் வசனத்துக்குள்ள உங்க கண் பார்வையை நீங்க வைங்க. இப்ப பவுல் கரெக்டா ஆர்டர் பண்றாரு பாத்தீங்களா? என்னுடைய பிரசங்கம் இதுதான் சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் விவரமா பேசுறாரு. 10ஆம் வசனம். இப்ப ஒரு ஆர்டர் போடுறாரு பாருங்க. முதல்ல என்னப்பா சொல்றாரு? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அடுத்துதான் அறிக்கை, வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் இருதயத்துல, நம்முடைய இருதயம். இருதயம்னா என்ன அர்த்தம்? அடையாள பாஷை எடுத்துக்கலாமா, இல்ல ஜெனரலா இருதயத்துடைய அர்த்தம் என்ன? இருதயம் குறிக்குது நம்முடைய அன்பு சொல்லலாம். அப்போ இருதயம் குறிக்குது, அது குறிக்குது நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம். இது எல்லாமே இருதயம் குறிக்கும். அதே நேரத்துல இருதயம் குறிக்குது, நல்லா கவனிங்க, இது மூளை என்று பேசப்படல. மூளை என்ற விஷயம் அது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இருதயம்ன்றது அது உள்ளான ஒரு ஆழமான ஒரு காரியத்தை குறிக்குது. எந்த வகையில, எந்த அளவுக்கு உள்ளான வகையில உணர்ந்து இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இருதயம்ன்றது எதை குறிக்குது? எந்த அளவுக்கு உள்ளான வகையில அந்த விஷயத்தை நாம உணர்ந்து வச்சிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விஷயத்துல அது இருதயத்துல இருக்கணும். அது உணர்ந்து இருக்கணும். சும்மா ஒரு கிறிஸ்தவரா ஆயிட்டாரு, இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வார வாரம் சர்ச்சுக்கு போறதுனால அவர் விசுவாசி ஆக மாட்டார். ஒரு விசுவாசி என்பவர் முதல்ல இருதயத்தில் அந்த ஒரு விசுவாசமானது அவருக்குள்ள வந்திருக்கணும். அதாவது அவருடைய விசுவாசம் உள்ளான வகையில, ஆழமான வகையில உணர்ந்திருக்கணும். அது ரொம்ப டச்சிங், ஹார்ட் டச்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா? அது இருதயத்தை தொற்றுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது ஏதோ வாயிலிருந்து வரதில்லை, இது ஏதோ மூளையிலிருந்து வரதில்லை.
யோசிச்சு வருதில்ல, அது இருதயம். அது இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அன்பானவர்களே, இப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க தனிப்பட்ட வகையில கண்ணை மூடிட்டு என் விஷயத்துல நான் எப்படிப்பட்ட விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில நீங்க தியானிங்க. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஆனா அடுத்த ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அப்படி இருதயத்தில் விசுவாசம் வச்சுட்டாலே, நல்லா கவனிங்க, இருதயத்தில் விசுவாசம் வைக்கும் போதே என்ன உண்டாகுதுங்களாமா? நீதிமான் என்று தேவனால் எண்ணப்படக்கூடிய, தேவனால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை நாம் எட்டி விடுவோம். எப்போது? இருதயத்தில் விசுவாசம் வரும்போது. அவ்வளோ அருமையான பாயிண்ட் இல்லைங்க. ஆக்சுவலி விசுவாசத்தினால் நீதிமான் ஆக முடியும் என்பது வசனம் சொல்லுது. ஆனா விசுவாசம் என்பது எங்க வரணும்? இருதயத்துல இருக்கணும். அந்த விசுவாசம் இருதயத்துல வரும்போது அந்த ஒரு கனப்பொழுதிலிருந்தே தேவன் நம்மளைய நீதிமானா பார்க்கிறாரு. அப்போ பாருங்க, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசம் வைக்கும். அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவுது. இதெல்லாம் இருதயத்துல உணரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்திலிருந்து வந்து தன் ஜீவனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மரித்த பின்னாடி தேவன் அவரை உயிர் தெழுப்பினாரு. அதனால எனக்கு மீட்பு இருக்குது என்று ஒருத்தர் தன் இருதயத்துல விசுவாசிக்கும் போது அப்பவே அவருக்கு நீதிமான் என்ற நிலைமைக்குள்ள வந்துடுறார். ஆனா அடுத்த பாயிண்ட், அவர் நீதிமான் ஆயிட்டா போதுமா அப்படியே ஒருவேளை கேட்டோம்னா இல்ல. அடுத்த விஷயம் இருக்குது. நீதிமான் ஆக்கப்பட்ட பின்னாடி அவர் ரட்சிப்புக்குள்ள போகணும் இல்லைங்களா? அப்படி அவர் ரட்சிப்புக்குள்ள போகணும்னா என்ன செய்யணுங்களாமா? வாயினால் அறிக்கை பண்ணணும். இது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ வாயில அறிக்கை பண்றதுன்னா என்ன பிரதர்? வாயில அறிக்கை பண்றதுன்னா என்ன அப்படின்றத நாம அங்க கண்டுபிடிக்கும் இல்லைங்களா? அப்போ வாயில அறிக்கை பண்றது உடைய விஷயம் என்ன? பொதுவா வாயில் அறிக்கை பண்றதுன்னா நல்லா கவனிங்க. ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார், ஞாபகம் இருக்குங்களா? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அதாவது யார் ஒருத்தர் இருதயத்துல ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறாரோ அது அவர் அடக்கி வச்சிட்டு இருக்க மாட்டார். தன்னுடைய இருதயத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை வாய் திறந்து வெளிப்படுத்துவார். அதுதான் அந்த வாயினால் அறிக்கை பண்றது. அறிக்கை பண்றது என்னன்னா, தன் இருதயத்தின் நிலைமைய வெளிப்படுத்துவாரு, வாயில வெளிப்படுத்துவாரு. இது நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த கான்செப்ட் இல்லைங்களா? பொதுவா அன்பானவர்களே, நீங்க பார்த்துருப்பாங்க, பொதுவா உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த அமைதியா இருப்பாங்க இல்லைங்களா, ஊமையா இருப்பான், பேசவே மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவன் நம்பவே முடியாது இல்லைங்களா? அவன் நம்பவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் பேசினா தான் அவர் ஆள் எப்படிப்பட்டவர்னு ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? ஒருத்தர் பேச்சு கொடுக்கும் போது நம்ம நினைச்ச மாதிரி இல்லப்பா இவரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ பேசும்போது தான் ஆள் எப்படிப்பட்டவரு. ஆனா ஒருத்தர் எப்படி பேசவே மாட்டார்னா அவர் இருதயத்தை கண்டுபிடிக்க முடியாது, அவர் ஆள் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேச்சு வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓரளவு நம்ம ஓரளவு கணிக்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி நம்முடைய இருதயத்தின் நிலைமை, நான் என்ன என் வாழ்க்கையில விசுவாசம் வச்சிருக்கிறேன், அது வாயில அறிக்கை நான் பண்ணுவேன். வாயில அறிக்கை பண்றது குறிக்குது என்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ என்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்தும் போது அது எப்படி வெளிப்படுத்துறேன்? சும்மா வாயில சொல்றது மட்டும் இல்லைங்க. வாயில சொல்றது என்னங்க, இது ஒரு சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கலாம். சும்மா ஒருத்தர் வாயை திறந்து இயேசு தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்றதுனால ரட்சிப்பு கிடைக்குமானா அப்படி இல்லை. அது எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். அது இருதயத்திலிருந்து வருதுன்னா ஏதோ வார்த்தைகளாக வருவது பத்தி பேசல,
வார்த்தைகளாக வருவதை பத்தி எங்க பேசல. அந்த வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படும். அந்த வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கையில அவரு வெளிப்படுத்துவார். சோ அதுதான் வாயினால் அறிக்கை பண்றது. சோ வாயினால் அறிக்கை பண்றது ஒரு அடையாளம் விஷயம். என்ன அடையாளம்னா அது தன்னுடைய இருதயத்தின் நிலைமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்ப பாருங்க, அது ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். சரிங்க, ரட்சிப்பு உண்டாகன்னு போட்டிருக்கேன். இப்ப நீதி உண்டாகனா என்னன்னு தெரியும், அது நீதிமான் ஆக்கப்படுறது. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு எப்போதுமே பைபிள்ல ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இது நீங்க எப்போதும் மனசுல வச்சுக்கணும். எந்த இடத்துல எந்த வசனம் படிச்சா எந்த அர்த்தம் வருதுன்றது தெளிவா பிரிச்சு பார்க்கணும். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? படிக்கலாம், நான் படிக்கிறேன். லூக்கா 1:77. லூக்கா 1:77. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு தெரியப்படுத்தவும். இது ஒரு வசனம். அப்ப ரட்சிப்புனா என்ன தெரியுங்களா? பாவம் மன்னிப்பு. ஒருத்தர் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறாருன்னா அது ஒரு ரட்சிப்பு. அன்பானவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது ஒரு ரட்சிப்பு. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆதிகால சபையில வசனம் படிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவர் நிமித்தம் பாவ மன்னிப்பை வாங்குறாங்களோ, அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பேர் சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட இந்த பார்வை தான் பாக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவரை பார்க்கும்போது முதல் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்து அந்த கேள்வி கேட்டாங்க, நம்ம என்ன சொல்லலாம் பதில்? ஏன்னா அவங்க கேட்கும்போது எதை மனசுல வச்சு கேட்கறாங்க? இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பு வாங்கிட்டீங்களா? அதான் அர்த்தம். ஒருவேளை அதுதான் அர்த்தமா நாம எடுத்துக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். இன்னொரு ரட்சிப்பை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா ஒரு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த கோணத்துல பார்த்தோம்னா நம்ம யாருமோ ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா பைபிள்ல இன்னொரு அர்த்தம் இருக்குது ரட்சிப்பு. அது என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச அர்த்தம். இது பேர் சபை ஜனங்களுக்கு தெரியாது. பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்க, அப்ப இது என்ன ரட்சிப்பு? இந்த ரட்சிப்பு இன்னும் கிடைக்கல, அது இனிமேல் தான் கிடைக்க போகுது. ஆல்ரெடி பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னொரு ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் எடுக்கணும். எந்த ரட்சிப்பு? நம்முடைய உயிர்த்தெழுதல். சகோதரர்களே, இந்த ரட்சிப்பை பத்தி பேசிக் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். இது பெரிதான ரட்சிப்பு என்று படிக்கிறோம் இல்லைங்களா? பரலோக ரட்சிப்பு என்று படிக்கிறோம். ஆகையினால இந்த ரட்சிப்பை பத்தி சொல்லும் போது இது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நமக்கு கிடைக்குது. சரி, இப்ப இந்த 2 ரட்சிப்புல எந்த ரட்சிப்பு பத்தி பவுல் இங்க பேசுறாரு? இருதயத்துல விசுவாசிக்கும் போது நீதி கிடைக்கும். வாயில் அறிக்கைனா ஏதோ வார்த்தைகள் சொல்றது பத்தி இல்ல. வாயில் அறிக்கை பண்றது என்பது எதை குறிக்குது? நம்முடைய இருதயத்தின் நிலைமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப நம்ம எப்படிதான் வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் இயேசுவை வாயில அறிக்கை பண்ணிட்டேன்றதுனால ரட்சிப்பு கிடைக்க போறது இல்ல. தினமும் வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்தணும். என் இருதயத்தின் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளிலும் அதை நான் வெளிப்படுத்தும் போது எப்படித்தான் வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில தான் வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்தும் போது அது நமக்கு எங்க கொண்டு போய் விடும்னா ரட்சிப்பு உண்டாகும். பரலோக ரட்சிப்பு. கர்த்தரோடு கூட என்னங்க, அவரோடு கூட மரிக்கும் போது அவரோடு கூட நம்ம ஆளுகை நம்ம செய்வோம், அவரோடு கூட எழுப்பப்படுவோம். அப்போ இப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். அப்ப இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா இவ்வளவு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார். ஆனா இதுல இன்னொரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த அறிக்கை பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அறிக்கை பண்றது பொதுவா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில முதல்ல வாயில தான் ஆரம்பிக்கும். லிட்டரலா சொல்லர்த்தமா வாயில தான் அறிக்கை பண்ணுவோம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்.
அங்க ஆரம்பிச்சு வாழ்க்கையில அது வெளிப்படும். மரண பரியந்தம் வாழ்க்கையில் அது வெளிப்பட்டு முடிக்கும். இப்ப பவுல் அடுத்து ஒரு காரியத்தை பத்தி பேசுறாரு. இதை தழுவி வசனம் 11 படிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன், பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த விசுவாசிக்கிறவன் யாரு? இருதயத்தில் விசுவாசிச்சு தன் வாயில அறிக்கை பண்றவர். அவர் என்றென்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போதும் ஒரு நிலைமையிலும் வெட்கப்படுவதில்லை, பதறி போவதில்லை, வெட்கப்பட்டு நிக்க மாட்டார். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான. வெட்கப்படக்கூடிய நிலைமைனா என்ன? வெட்கப்பட்டு நிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? இவரை நம்பி போனானே, இவரை நம்பி அர்ப்பணிப்பு செஞ்சாரே, பலியின் வாழ்க்கை வாழ்ந்தாரே, இந்த உலகத்துல பூமிக்குரிய வாழ்க்கைய நஷ்டப்படுத்தினாரே, வாழ தெரியாம வாழ்ந்தாரே என்று உலகம் நம்மளை தூஷிக்கும் போது இவர் வெட்கப்பட்டு நிற்க மாட்டார். ஏன்னா இவர் தான் யாரை விசுவாசிக்கிற ஏன் என்று இவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு மேல. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. இது பெரிய பிராமிஸ், பெரிய வாக்குத்தத்தம் அன்பானவர்களே. இந்த உலகத்துல உலகத்தாருக்கு கிடைக்காத பெரிய சிலாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, நமக்கு கிடைக்காத சில காரியங்கள் உலகத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அது பெருசா பாக்குறோம். உங்களுக்குலாம் இருக்குது, அவங்களுக்குலாம் இருக்குது, நமக்கு இல்லையே. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுக்கே இல்லாத பெரிய விஷயம், பெரிய சொத்து அது நமக்கு இருக்குது. அந்த சொத்து தான் கர்த்தர் இயேசு. அதத்தான் 12ஆம் வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க, யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, வித்தியாசம்லாம் இல்லப்பா. எல்லோருக்கும் யாரா இருந்தாலும் கர்த்தரானவர் இயேசு கிறிஸ்து தம்மை தொழுது கொள்ளுகிற, அந்த வார்த்தை அடிச்சிருங்க, தொழுது கொள்ளுகிற என்ற வார்த்தை வரதில்லை. தொழுது கொள்ளுகிறன்னா அர்த்தம் வேற. இது என்ன வார்த்தை வந்திருக்குன்னா, அழைக்கிற, கூப்பிடுகிற, தமது நாமத்தை, கர்த்தரானவர் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும். கூப்பிடுறது எதை குறிக்குது? வாயில் அறிக்கை பண்றது. ஏன் வாயில் அறிக்கை பண்றாங்க? இருதயத்துல விசுவாசிக்கிறாங்க. இருதயத்துல விசுவாசிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை வச்சுதான் கர்த்தரை நோக்கி என் ஆண்டவரே, என் ரட்சகரே என்று ஒருத்தர் அவரை சார்ந்திருப்பார். இந்த கூப்பிடுறது கூட பாத்தீங்கன்னா சும்மா வாய் திறந்து கூப்பிடுறத பத்தி பவுல் இங்க பேசல இல்லைங்களா? இதோடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு கூப்பிடுறதுன்னா இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறத பத்தி எங்கல்ல அப்ப எடுத்துக்காதீங்க. அது கூப்பிடுறது எதை குறிக்குதுங்க? அவர் தான் நம்முடைய நம்பிக்கை, அவர் தான் நம்முடைய சார்பு, அவரை தான் நம்ம நம்பி இருக்க முடியும், அவர் தான் நமக்கு, அவரால தான் எல்லாமே என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். அதனால்தான் கர்த்தரானவர் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் பெரிய சொத்தா இருக்கிறாரு. தமிழ்ல அழகான வார்த்தை போட்டிருக்கிறாங்க, ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். being rich and to all who call upon him அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம படிக்கிறோம். பெரிய சொத்து. இந்த விஷயம் உலகத்தாருக்கு தெரியாது. உலகத்தாருக்கு அவங்க சொத்து நினைக்கிறதெல்லாம் பெருசா இருக்குது. ஆனா உண்மையிலே நம்ம கையில் இருக்கக்கூடிய சொத்து பெரிய சொத்து. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவர், அவரை சார்ந்து இருக்கும் போது நம்முடைய கர்த்தர் இயேசு மூலமாய் ஒரு பெரிய சொத்து கிடைக்கும். சகோதர அதனால்தான் பவுல் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை, மறுபடியும் தப்பு, தொழுது கொள்ளுகிற என்ற வார்த்தை வரக்கூடாது, கால் ஹிம், அவரை கூப்பிடுகிறவன், கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவன், அழைக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த பாயிண்ட தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டா ரட்சிப்பு வந்துருமானா அந்த அர்த்தம் இல்ல. இது வாயில் அறிக்கை பண்றது ஏதோ வார்த்தைகளால சொல்றத பத்தி பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுறது எதை குறிக்குது?
அது வாயின் வார்த்தைகளை கூப்பிடுறது இல்லை. அது காமிக்குது நம்ம எந்த அளவுக்கு அவரை சார்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் இருதயத்துல அவரை விசுவாசிச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்ற நம்முடைய இருதயத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறது. அது ஏதோ வார்த்தைகள் மூலமாய் மட்டும் அல்ல, கிரியைகள் மூலமாயும் வெளிப்படுத்துவது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவருடைய நாமம் தான் நம்முடைய நம்பிக்கையாக காணப்படுது இல்லைங்களா? சோ அப்பதான் பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த 13ஆம் வசனத்துல ஆக்சுவலி யோவேல் 2ஆம் அதிகாரம் 32 அந்த வசனத்தை கோடிட்டு காமிக்கிறாரு. யோவேல் 2:32 கர்த்தருடைய நாமம் சொல்லும் போது அது பிதாவாகிய தேவன் பத்தி அங்க வரும். ஆனா அந்த வசனத்தை பவுல் இங்க என்ன பண்றாருன்னா இங்க கோடிட்டு காமிக்கிறார் இல்லைங்களா? யோவேல் 2:32 அந்த வசனம் இருக்கு. பட் இங்க அந்த நாமம் என்பது எதை குறிக்குதுன்னா, பொதுவா பைபிள்ல நாமம் என்று வந்துட்டாலே, இப்ப நம்ம எல்லாம் பேர் எதுக்கு வைக்கிறோம்? ஒரு அடையாளத்துக்காக, கூப்பிடுறதுக்காக வைப்போம் இல்லைங்களா? கூப்பிடுறதுக்காக, பேர் வச்சு கூப்பிடுறதுக்காக வைப்போம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பேர் எதுக்கு வைப்பாங்கன்னா, அந்த பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அவர் பிறந்த சூழ்நிலை, அவருடைய பிறக்கக்கூடிய நிலைமை, அது இல்லைன்னா அவருடைய எதிர்காலத்தை பத்தி, அதை தழுவித்தான் என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பான். இப்ப பிதாவாகிய தேவனுடைய பேர் என்று எடுத்துட்டோம்னா அது கூப்பிடுறதுக்காக இல்லை அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அது தேவனுடைய தன்மைகளை விளக்கக்கூடிய பெயர்களா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன், எல் ஷடாய் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துது. அந்த நாமத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கும் போது, தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருப்பவர், ஒருபோதும் மாறாத தேவன் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவன் மேல பற்றுதல் வருது. அவரை நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள வருது. அதை நம் வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், அதை வெளிப்படுத்தும் போது நமக்கு ரட்சிப்பு கேதுவான வகையில நம்மை நடத்துது இல்லைங்களா? அப்போ நம்முடைய எல்லா விதமான நேரங்களிலும், எல்லா விதமான தேவைகளிலும், எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளிலும் அந்த நேரத்துல நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லணும், தேவன் இருக்காருப்பா, தேவன் நடத்துவார்ப்பா, தேவன் பார்த்துக்குவார்ப்பா என்று யார் ஒருத்தர் தைரியமா இருக்கிறாங்களோ அவருக்கு தான் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரட்சிக்கப்படுவான். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ சாத்தானுடைய தாக்குதல்கள், எவ்வளோ தீமைகள் வந்துட்டாலும், யார் ஒருத்தர் என் தேவனே என் இயேசுவே என்று யார் ஒருத்தர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவர் ரட்சிக்கப்படுவான். Dear brothers and sisters, இது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அது என்ன சீக்ரெட் தெரியுங்களா? இந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாயிண்ட கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது யாரு தெரியுங்களா? 1,44,000 ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வளர்த்தி கொள்ள வேண்டியதா இருக்கு. எனக்குள்ள இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டியதா காப்பாகும். சோ இதை சொல்லி முடிச்சுட்டு, இந்த 13 வசனங்கள் பவுல் பேசி முடிச்சுட்டு, அடுத்து 14-15 அடுத்த பாயிண்ட் டச் பண்றாரு. இப்ப அடுத்த லெவலுக்கு போறாரு. இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் பார்த்தது எப்படி ஒருத்தருக்குள்ள விசுவாசம் வருது இருதயத்துல, அந்த விசுவாசம் என்பது வந்த பின்னாடி அந்த விசுவாசத்தை அது வெளிப்படுத்தணும்னு பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா, இருதயத்துல ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அது தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது ஓகே பிரதர், ஆனா விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அது பத்தி பவுல் பேசுறாரு. ரொம்ப அழகா பேசுறாரு, கேள்வியா அடிக்கடி வைக்கிறாரு.
ரொம்ப எளிமையா பேசுறார், நீங்க கவனிங்க. 14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கேள்வி புரிஞ்சுங்களா? இந்த கேள்விக்கான பதில் கடந்த 2 வசனங்கள்ல படிச்சோம். இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் அர்த்தம்? விசுவாசிக்கிறவங்க தான் அவரை கூப்பிடுவாங்க. தமிழ் தொழுது கொள்வார்கள் இல்ல, கூப்பிடுவாங்க, அழைப்பார்கள். விசுவாசிக்கலைன்னா அழைக்க மாட்டாங்க. இதான் அர்த்தம். அதான் கேட்கிறார். அப்போ ஒருத்தர் விசுவாசிக்கலைன்னா, இயேசுவை விசுவாசிக்கலைன்னா எப்படி போயிட்டு அழைப்பாங்க? இந்த கேள்வி புரியுது. அடுத்த கேள்வி, இது புரியுதான்னு சொல்லுங்க. அப்படி நான் அவரை விசுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? விசுவாசியாதவர்கள் அழைக்க முடியாது. ஆனா இப்ப அவங்க விசுவாசிக்கணும்னா எப்படி விசுவாசிப்பாங்க கேட்டா, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? புரியுதுங்களா? அப்போ ஒருத்தருக்குள்ள விசுவாசம் வரணும்னா முதல்ல எதை விசுவாசிக்கிறோமோ அதை குறிச்சு கேள்விப்படணும், இல்லைங்களா? இயேசு பரலோகத்திலிருந்து வந்து நமக்கு பாவங்களுக்காக மரிச்சு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து தேவன் உயிர் தெழுப்பினாரு. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்மளை மீட்கும்படியாக, தேவன் கிட்ட கொண்டு சேர்க்கும்படியாக இப்போதும் இருக்கிறார் என்று ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா முதல்ல இந்த சப்ஜெக்ட முதல்ல கேட்கணும். இது என்னன்னே தெரியலைன்னா எப்படி விசுவாசம் வரும்? ஒண்ணு இல்லை, 53 கிளாஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் 53 கிளாஸ் போய் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். அது என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு ஏன் நீ விசுவாசிக்கலன்னு கேட்டா அது என்ன நியாயம்? இது நல்லா யோசிக்க வேண்டிய பாயிண்ட். இன்னைக்கு இது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கூட இந்த விஷயம் பார்க்கலாம், இல்லைங்களா? ரொம்ப உதாரணம் தப்பா எடுத்துக்க இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷன் பத்தின காரியங்கள் தான். 2007 ஒரு பிரதர் ரிக்கனிகாம் ஒரு மெயில் போடுறார். அந்த மெயில் என்ன எழுதுறாருன்னா, நாங்க கிட்டத்தட்ட 1983 அந்த காலகட்டத்திலே வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்களாம். வந்திருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொரு எக்லீஷியாலும் எல்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு, உங்க எக்லீஷியா எல்டர்ஸ் இருக்காங்களா? ஆமா பிரதர். என்னடா விவரம் போயிட்டு விசாரிச்சா அந்தந்த சபைகள்ல யார் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க அவங்க தான் எல்டர் தங்களைய சொல்லிக்கிட்டு காலங்காலமா போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எதனால இவங்க இப்படி பண்ணிருக்கிறாங்க கேட்டா, இவங்களுக்கு 6th வால்யூம் நாலேஜே இல்லை. ஏன்னா 6th வால்யூம் இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இல்லவே இல்லை. ஆகையினால அது யாரும் போயிட்டு பிரசங்கமும் பண்ணல, எடுத்து சொல்லவும் இல்லை. அன்றைய நாட்கள்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய பிரதர்ஸ் ரொம்ப கம்மி தான், இல்லைங்களா? ஆனா அவர் எழுதும் போது சொல்றாரு, இருந்துட்டாலும் அநேக பிரயாசம், அநேக முயற்சிகள் நாங்க எடுத்து எப்படியாவது இந்த வால்யூம்ஸை புரிய வச்சு அப்பதான் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுச்சு. இது எப்போ 1983 இருந்து பேசுறாரு. ஆனா இதெல்லாம் பிரயாசம் எடுத்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன 2007 தான் எலெக்ஷன்ற இந்த விஷயமே வந்துச்சு. அப்போ அந்த வால்யூம் ஸ்டடி பண்ணும்போது தான். வால்யூம் ஸ்டடி பண்ணலன்னா அதுவும் வாய்ப்பே கிடையாது. அப்ப யாராவது போயிட்டு பிரசங்கம் செய்யணும். அது பிரசங்கம் பண்ணாம நீ ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்டா அது என்ன நியாயம்? பிரசங்கம் பண்றது நம்முடைய கடமை அன்பானவர்கள். நான் யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்றேன், அவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க கூடாது. நீங்க போய் பிரசங்கம் பண்ணாதான் அவங்க கேள்விப்படுவாங்க, அப்பதான் விசுவாசிப்பாங்க. நீங்க போகாம எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப நீங்க கேட்கலாம், இல்ல இல்ல அவங்க கையில வால்யூம்ஸ் இருக்குது. அப்படியா? அப்ப எதுக்கு கந்தாகை நாட்டு மந்திரி அந்த ரதத்துல போயிட்டு இருப்பாரு, கையில பைபிள் தோல் சொல்லி வச்சிருப்பாரு, வசனம் படிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா தேவன் யார் அனுப்புனாரு? கர்த்தர் பிலிப்பு அனுப்புனாரு. எதுக்கு பிலிப்பு அனுப்பணும்? அவரே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? பாத்தீங்களா? இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. தேவனுடைய திட்டத்தை நல்லா சரியா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்கள். தேவனுடைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்காம நாம சொந்த ஞானத்துல பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. இது மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் மட்டும் இல்லை, வேற எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், எந்த டாபிக்கா இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம எங்க போறோம், அவங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளரல,
எந்தெந்த காரியங்களை வளராம இருக்கிறாங்க அந்தந்த காரியங்களை தெளிவுபடுத்தணும், விளக்கம் பண்ணணும், பிரசங்கம் செய்யணும். அப்போ ஒருத்தர் கேள்விப்பட்டாதான் விசுவாசிக்க முடியும். அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, அப்படி கேள்விப்படணும்னா யார் வரணும்? பிரசங்கிக்கிறவன் வரணும். அப்ப பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னா கேள்விப்படுவாங்களா? இல்ல. பாருங்க, இந்த பாயிண்ட் பவுல் எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்க. விசுவாசம் தான் முக்கியன்றார், விசுவாசிக்கணும் அப்பதான் பிழைப்பீங்கன்றார். ஆனா அப்படி விசுவாசிக்கணும்னா யாராவது கேள்விப்படணும், அதை பத்தி கேள்விப்படணும். அப்படி கேள்விப்படணும்னா யாராவது பிரசங்கம் பண்ணணும். எவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்களா, எத்தனை ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா. அடுத்து சரி, பிரசங்கிக்கிறவன் இருந்தா கேள்விப்படுவாங்க பார்த்தாச்சு. ஆனா பிரசங்கிக்கிறவன் இருக்கிறாங்க, ஆனா என்ன விஷயம்? அனுப்பப்படணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? கடைசியா நாலாவது கேள்வி கேட்டு முடிச்சுட்டா. அப்போ இந்த பவுல் ஏதோ கேள்வி கேட்கிற நினைச்சுக்க வேணாம், இதுல பெரிய விஷயமே இருக்குது. இதுதான் தேவனுடைய ஏற்பாடு, திட்டமே. அப்போ அனுப்பப்படணும், பிரசங்கிக்கப்படணும், அதை கேள்விப்படணும், அதை விசுவாசிக்கணும், அதை விசுவாசிச்சு அழைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். பாருங்க, ஒரு ரட்சிப்பு கிடைப்பதற்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது அன்பானவர்களே. அப்பதான் பவுல் ஏசியாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் நாகும் 1:15 2 வசனமே இருக்குது. அவர் மீன் பண்றாரு, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள், வார்த்தை கவனிங்க, பாதம் இல்ல, பாதங்கள். யாருடைய பாதங்கள்? சுவிசேஷமாய் அறிவிக்கிறவன் இல்ல, ஒருமையில வரல, அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு பவுல் எழுதுறார். ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் பார்த்தீங்கன்னா சுவிசேஷகனுடைய பாதங்கள். அதே போல நாகும் 1:15 படிக்கிறோம், சுவிசேஷகனுடைய கால்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு தனிப்பட்ட நபருடைய பாதங்கள் பத்தி பேசும். அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியும், அது குறிக்கிறது கர்த்தர் இயேசுடைய பாத அங்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்துவாங்க என்ற சத்தியமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பவுல் பழைய ஏற்பாட்டுல ஒருமையில சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சுவிசேஷகன் என்ற வார்த்தைய அதை நாம கர்த்தர் இயேசுடைய பாத அங்கங்களுக்கு பயன்படுத்துவோம், புரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா? ஆனா பவுல் அந்த வசனத்தை ஆதிகால சபை, நம்ம அறுவடை காலத்துல இந்த வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கிறோம். பட் விதைக்கக்கூடிய காலத்துல ஆதிகால சபையில பவுல் இந்த வசனத்தை எப்படி கையாண்டிருக்கிறார் கேட்டீங்கன்னா, சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் பன்மையில வருது. அப்ப இதுல எது ரைட் நீங்க கேட்கலாம். பவுல் சொல்றது ரைட்டா இல்ல பிரதர் ரசல் அவர் கொடுத்த கமெண்ட்ரி ரைட்டான்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா பவுல் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது, அதான் கரெக்ட். யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துறாங்களோ அந்த ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருமே, பாதங்கள் குறிக்குது தேவனுடைய வேலை செய்யறவங்க, இப்படிப்பட்ட அறிவிக்கக்கூடிய வேலைகளுக்காக தங்களை ஈடுபடுத்துறவங்க எல்லாருமே அழகானவர்கள். பவுல் அப்படித்தான் பேசுறார். ஆனா 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய நமக்கு இது விசேஷமா கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல பாதங்களை குறிக்கிறதாக காணப்படுது. இதுதான் 7th ஏஞ்சலுடைய ரைட்டிங்ஸ்ல நாம பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா அறுவடை வேலை கூட பண்றோம். எஸ், இந்த வசனத்துக்கு நம்மளும் சொந்தக்காரங்கள் ஆகலாம். எப்பனா அறுவடை வேலை எந்த அளவுக்கு உற்சாகமா, எந்த அளவுக்கு வைராகியமா இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமோ அப்பதான் நம்ம பெரிய வாய்ப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். பாதங்கள் அழகானவைகள். உண்மையில இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்பான சகோதர சகோதரிகள். ஓகே, அடுத்து நம்ம போயிடலாம்.
அடுத்து வசனம் 16, 17. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு அடுத்து பவுல் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அப்போ சுவிசேஷமாய் அறிவிச்சா ஏன் எல்லாரும் கேட்க மாட்டேன்றாங்க கேட்டா, அதுவும் தேவனுடைய திட்டம் தான். ஏன்னா தெரியும் நமக்கு, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ல ஒரு வசனம் இருக்கு, அதை பவுல் கோடிட்டு காமிக்கிறாரு. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எஸ், பிரசங்கிக்கிறவன் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் கீழ்ப்படியல. அதுக்கு உதாரணமா ஏசாயா என்ன சொல்றாரு சொல்லி ஏசாயா 53:1 எடுக்கிறாரு. எடுத்துட்டு கடைசியில கன்க்ளூஷன் பண்றாரு, ஒரு அந்த பாயிண்ட முடிக்கிறாரு. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் விசுவாசம் எப்படி வரும் ஒருத்தருக்குள்ள? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேள்வினால் வரும். கேள்வினா, கேள்வி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீங்க கொஸ்டின் நினைச்சுக்காதீங்க, கொஸ்டின் கிடையாது இது. கேள்வி கேட்கறது இல்ல, காதுல கேள்விப்படுறது. கேள்வி வாயில கேட்கறது இல்ல, கேள்வி என்பது காதுல கேட்கறது. சோ கேள்விப்படுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா பேச்சு வழக்குல, கேள்விப்பட்டையா? அப்ப கேள்வி என்ற தமிழ் வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. வாயில கொஸ்டின் கேட்கறது, அது கொஸ்டின், கேள்வி. கேள்வி கேளுங்க வாயில. கேள்வி காதுல கேட்கறது எதை குறிக்குது? எஸ், அதை பத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் அதனால என்ன பண்ண முடியும்? நம்ம விசுவாசமே வைக்க முடியும். சரி, கேள்வி எங்கிருந்து வரும்? அடுத்த பாயிண்ட், அது தேவனுடைய வசனத்தினால் வரும். எஸ், அப்போ தேவனுடைய வசனம். நம்ம அதான் பாருங்க, உலகத்துல கூட ஜனங்கள் எவ்வளவோ விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசத்துக்கு சில காரணங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தேவனுடைய வசனமா என்பதை செக் பண்ணிப்போம். நம்ம வாழ்க்கையில எதை விசுவாசிச்சு வச்சிருந்தாலும், எதை விசுவாசிச்சாலும், எனக்கு அந்த பிரதர் சொன்னாரு, இந்த பிரதர் சொன்னாருன்றது விசுவாசிக்கிறது இல்ல. நான் எதை விசுவாசித்தாலும் அது வசனத்தின் படி இருக்குதா, வசனத்தில் இருக்குதா, அதனாலதான் அது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று நம்ம என்ன பண்றோமோ அங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சகோதர சகோதரர், கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவர்களும் இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. பேர் சபை கிறிஸ்தவர் கூட புரிஞ்சுக்கணும், தாங்க விசுவாசிக்கிற ஒரு விசுவாசமும் வசனத்தின் படி இருக்கான்னு செக் பண்ணும். ஆனா வசனத்துல இருக்குன்னு சொன்னாலும் அந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம்னா அது கூட தப்பு தான். அப்போ வசனம் சரியா புரிந்து கொண்டு அதை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ 17 வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் இத பேசி முடிச்சுட்டு இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. எங்க வந்துடுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பத்தி வந்துடுறாரு. நம்மளும் அங்க வந்துடலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வெர்சஸ் புறஜாதி, இஸ்ரேல் ஜனங்கள் வெர்சஸ் புறஜாதி. இந்த 2 பேர் காரியத்துல ஏன் தேவன் இவங்களுக்கு மட்டும், ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல? ஏன்னா அதான் கேள்வி. இஸ்ரவேல் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆசை பவுலுக்கு. அவன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஆசை இருக்குது. ஆனா ஏன் ரட்சிக்கப்படல? அதான் காரணம் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். எவர்கள்? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கேள்விப்படலையா? அதனால்தான் அவங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்களா இயேசுவ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் பதிலு? இல்லையே, கேள்விப்பட்டாங்க பிரதர், எல்லா பிரசங்காலும் பண்ணாங்க, யாரும் ஏத்துக்கொள்ளல அப்படி நம்ம சொல்லுவோம். உண்மை என்னன்னா கேள்விப்பட்டாங்க. எப்படி கேள்விப்பட்டாங்கன்னு கேட்டா, நல்லா கவனிங்க, பவுல் எப்படி வசனத்தை கையாளுறாரு பாருங்க. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை நிறைய டைம் படிச்சிருப்போம். அந்த வசனத்தை எடுக்கிறாரு பாருங்க. எந்த வசனத்தை எப்படி வசனத்தோட மேட்ச் பண்ணி புரிய வைக்கிறாரு பாருங்க. சங்கீதம் 19 நம்ம எல்லாரும் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? சங்கீதம் 19 என்ன ஞாபகத்துக்கு வரும்? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது அப்படின்னு நல்லா வானத்தை பத்தி பேசுவார். இது நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருந்தோம்? சொல்லர்த்தமா புரிஞ்சு வச்சிருந்தோம். எஸ், உண்மைதான், சொல்லர்த்தமா தப்பே இல்ல. தாவீது கூட சொல்லர்த்தமா கூட அது காரியங்கள் எழுதியிருப்பார். ஆனா பவுல் அந்த வசனத்தை ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுக்கிறார், ஆவிக்குரிய அர்த்தம் எடுக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஞானம், அவருடைய கிரியை, இதெல்லாம் எது வெளிப்படுத்துதுன்னா வானம் வெளிப்படுத்துதான். வானம் குறிக்கிறது எதங்க?
வானம் குறிக்குது. நமக்கு தெரியலீங்க, ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்ணிட்ட உடன்படிக்கை, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல். அப்ப வானத்தின் நட்சத்திரங்கள் யார் குறிக்குது? சபை ஜனங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய சபை ஜனங்கள் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கரங்களில் கிரியை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய அறிவை தெரிவிக்கிறாங்க. சபை. அப்ப சபை உலகமெங்கும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி சொல்லிட்டு தான் 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அந்த சொல்ற அந்த வசனத்தை தான் பவுல் என்ன பண்றாருன்னா இங்க காமிக்கிறார். ஆகிலும் அவைகளின் சத்தம், எவைகளின் சத்தம்? சொல்லர்த்த வானம் இல்ல, அடையாள அர்த்தம். அடையாள வானம். வானத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள், பரலோக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களை குறிக்கும். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. என்ன ஆச்சரியம் இல்லைங்க? இந்த வசனத்தை பவுல் இங்க காமிச்சு, ஆகையினால அதெல்லாம் கேள்விப்படாமலாம் இல்லை, எல்லாம் கேள்விப்படுறாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லா சத்தியம் போகுது. தேவனுடைய கிறிஸ்து இயேசுடைய சீஷர்கள் இந்த சத்தியத்தை கொண்டு போறாங்க. சுவிசேஷகர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்ல ஆதார வசனம் தான். சங்கீதம் 19:4 பவுல் எடுத்து காமிக்கிறார். அப்போ பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். எதை? இந்த சப்ஜெக்ட். தேவனுடைய பிள்ளை எடுத்து போயிட்டு இருக்காங்க, ஊர் ஊரா போறாங்க இல்லைங்களா, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க இல்லைங்களா. இஸ்ரவேலர் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அறியவில்லையா? இன்னைக்கு கூட இஸ்ரேலுக்கு மாம்சீக இஸ்ரேல் இருக்கிறாங்க, இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. நம்ம மத்தியில ஒரு பிரதர் இருந்தார், கென்னத்ராஸ், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய மிகப்பெரிய ஊழியமே இஸ்ரேல் மத்தியில தான். இஸ்ரேல் மத்தியில தான் ஊழியம் பண்ணியிருக்காரு பிரதர் கென்னத்ராஸ். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த தேவன் தம்முடைய மகிமை, தம்முடைய திட்டங்களை கொண்டு போறாரு. ஆனா என்ன விஷயம்? இஸ்ரவேலர் அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். எஸ், அறிந்தார்கள். அப்ப ஏன் கேட்கல? அப்ப ஏன் விசுவாசிக்கல? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு என்ன காரணம்னு இப்ப பவுல் பழைய ஏற்பாட்டில இருந்து 2 தீர்க்கதரிசிகளுடைய வாயின் வார்த்தைகளில் இருந்து 2 வசனங்களை கோடிட்டு காமிக்கிறார்கள். அப்ப கேட்டாங்க, அறிந்தார்கள், ஆனா விசுவாசிக்கல. என்ன காரணம்? என்ன விஷயம் கேட்டா முதல் காரணம் கொடுக்கிறாரு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் படிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க படிச்சிடலாம். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். மோசே சொல்றார், ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்ட புறஜாதிகளை வச்சு உங்களுக்கு எரிச்சல். எரிச்சல்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? வைராக்கியம். எரிச்சல்னா அது ஒரு வைராக்கியம். என்னப்பா நாம யாரு, நம்ம என்ன விவரம், நமக்கு கிடைக்காம இவங்களுக்கு கிடைக்குதா, அப்ப நாம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரணும் இல்லைங்களா? அந்த வைராக்கியம் வர்றதுக்காக தேவன் என்ன பண்றார்? புறஜாதிகளுக்கு கிருபை காமிக்கிறார். இப்ப புறஜாதிகளுக்கு கிருபை கிடைக்கும் போது இவங்களுக்கு என்ன வரும்? ஒரு கோபம் வருது. கோபம்னா அது வைராக்கியம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டா, ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு மூத்த 2 பேருக்கும் வேலை கொடுக்குறோம், ஒரு பிள்ளை செய்யறதே இல்லை. அப்ப இன்னொரு பிள்ளைக்கு அந்த புள்ள செய்யும் போது அதுக்கு பரிசு கொடுக்கும்போது இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருதுங்க? அப்படியே பொறாம. அது ஒரு வகையான வைராக்கியம், அது ஒரு எரிச்சல் படிக்கிறோம். அப்ப என்ன வருது? எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கும், நான் கண்டிப்பா 1 விட நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரணுமா இல்லைங்களா? அந்த நோக்கத்துக்காகத்தான் தேவன் இப்படி பண்றாரு. உண்மையில இஸ்ரேல் ஜனங்களும் இதை அறிஞ்சாங்க, ஆனா அவங்க கீழ்ப்படியல. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, புறஜாதிகளை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரே விஷயத்துல இன்னொரு விஷயம் பண்றாரு. புறஜாதிகளுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கும் போது அதை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் திருந்துவாங்க. அப்போ 32:21 அவர் என்ன பண்றாருன்னா காமிக்கிறாரு. இப்போ உபாகம் 32:21 படிச்சோம்னா, தேவம் அல்லாதவைகளினாலே
எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினாலே என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். எப்படி இவங்க தேவனை பண்ணாங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த தேவனை விட்டு போட்டு போய் விக்கிரகத்தை கும்பிட்டா இப்ப தேவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்க என்னுடைய ஜனங்கள் என்னைய ஒர்ஷிப் பண்ணாம போய் விக்கிரகத்தை ஒர்ஷிப் பண்ற, அது எப்படி இருக்கும்? அதே மனநிலையத்தான் தேவன் கொடுக்கிறாராமா பதிலுக்கு பதில். புரிஞ்சுங்களா? எனக்கு என்ன மனநிலை கொடுத்தீங்க, அதே மனநிலையை வச்சு என்ன பண்ண போறேன், நான் கொடுக்க போறேன் அப்படின்னு. மதிக்கப்படாதனா இஸ்ரேல் ஜனங்களால மதிக்கப்படாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களாம் பாத்தீங்கன்னா பொதுவா தங்களை ரொம்ப உயர்வா இந்த உலகத்திலே நாங்க தான் டாப் அப்படின்னு மற்ற புறஜாதிகளை மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து நாட்கள். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஆயக்காரங்கள பாதிகள் இருப்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க, ரொம்ப அர்த்தமா நினைப்பாங்க. அதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இதுதான் அங்க காணப்படுகிறதாக நம்ம பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. சோ இது நம்ம பார்த்த பின்னாடி இது மோசே சொன்ன வசனம். அடுத்து ஏசையா சொல்றாரு, அந்த வசனத்தை எடுக்கிறாரு. அல்லாமலும், தமிழ்ல ரோமர் 10:20, அல்லாமலும் ஏசையா, அது எங்க படிக்கிறோம்? ஏசையா 65:1 நோட் பண்ணிக்கோங்க, அங்க இருந்து எடுக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஏசையா 65 அதிகாரம், ஆக்சுவலி பவுல் அது எங்க பேசுறாருன்னா 65:2 எடுக்கிறார். தமிழ்ல 65:2 வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா 65:1 இருந்தே படிச்சாதான் தெரியும் என்ன விஷயம். முதல்ல ரோமர்ல படிச்சிடலாம். அல்லாமலும் ஏசையா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். யாரு? புறஜாதியார். புறஜாதியார் தேடல, ஆனா கண்டறியப்பட்டேன். என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இது புறஜாதி ஜனங்கள் எப்படி தேவனுக்குள்ள வந்தாங்க, அதுக்கு சில ஆதார வசனம். ஆனா இது எடுக்கிறது ஏசியா புஸ்தகத்துல அங்க இருக்குது இல்லைங்களா? அது ஆக்சுவலி 65:1, தமிழ்ல 65:1 தான் வருது. நீங்க படிக்கலாம், படிக்கிறீங்க அப்படிங்க. ஏசியா 65:1, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பிரசங்கங்கள் போயிருக்குது, உலகமெங்கும் சுவிசேஷம் போச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கொர்நேலியில இருந்து ஆரம்பிக்குது, அங்க இருந்து ஆரம்பிச்சு. அப்போ அந்த நேரத்துல பேதுரு கூட பாத்தீங்கன்னா அந்த தரிசனம் தேவன் காமிக்கும் போது எப்படி காமிச்சாருங்க? அசுத்தமான பறவை, அசுத்தமான ஒரு மிருக ஜீவனங்கள் அடிச்சு புசி, அப்படித்தான் காமிச்சார். அது என்ன காமிக்குது? இஸ்ரேல் ஜனங்களால மதிக்கப்படாத ஜனங்கள் தான் இவங்க. ஆனா தேவனுடைய பிளான் என்னன்னா இவங்களை வச்சு அவங்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் எரிச்சல் மூட்டுறாரு. அதுக்கு என்ன காரணம்ன்றது அடுத்த அதிகாரம் பேசுறாரு, நம்ம பார்ப்போம். இவங்களை வச்சு அவங்களை கூப்பிட போறாரு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணதுனால புறஜாதியா போச்சு. அடுத்து தேவன் என்ன பண்ண போறாருன்னா புறஜாதியார வச்சு இவங்களை என்ன பண்ண போறாருன்னா கூப்பிட போறாரு. அது என்னன்றத 11ஆம் அதிகாரத்துக்கு போலாம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் அவங்க விசுவாசிக்கல, அது காரணம் என்னன்னா ரோமர் 10:21, இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுறவங்க, மாயக்க ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இது ஏசாயா 65ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிக்கிறோம். நான் படிக்கிறேன், கவனிங்க. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற, பாருங்க வார்த்தை கவனி, வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். கைகளை நீட்டுறதுன்னு என்ன அர்த்தம்ன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த வசனம் பாருங்க. இது பவுல் 2 மட்டும்தான் கோடிட்டு காமிக்கிறாரு. பட் நம்ம 5 வரைக்கும் படிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் படிக்கலாம். அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், என் சந்நிதியிலேயே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி. பாத்தீங்கன்னா பலி எங்க பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்துல, கூடாரத்துல, பலிபீடத்துல. இவங்க என்ன பண்றாங்க?
தோட்டம், செங்கற்கல்ல தூபம் காட்டி, அடுத்து பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து, பாலான ஸ்தலங்களில் ராத்தங்கி, பன்றி இறைச்சியை தின்று, இல்லைங்களா, தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இல்லைங்களா, இவர்கள் என் கோபத்தில் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமா இருப்போம். அப்படின்னா உண்மையிலே அன்பாக இவ்வளவு காலம் இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தான் இருக்காங்க. ஏன் தேவன் சத்தியம் சொல்லாமல இல்லைங்க, சத்தியம் சொல்லியும் அவங்க கேட்கல, கீழ்ப்படி அசட்டை பண்றாங்க, முரட்டாட்டமான ஜனங்கள். அதனால்தான் தேவன் யார் பக்கம் போனார்னா புறஜாதியாருக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆக்சுவலி இது பவுல் ரோமர் நிருபத்துல ஏன் பேசுறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோம் எக்லிஷியால ஏற்கனவே 2 குரூப் இருக்கிறாங்க, ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு புறஜாதி கிறிஸ்தவர். 2 பேர் கிறிஸ்தவங்க தான், ஆனா அவங்க 2 பேருக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. தேவன் அப்படி பாக்குறது இல்ல. நம்ம யூதன் என்று பார்க்காதீங்க, நீங்களா புறஜாதி என்று பார்க்காதீங்க, நம்மள புது சிருஷ்டியா பாருங்க. இதுதான் கான்செப்ட். தேவன் நம்ம எல்லாரையும் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், பட்சபாதம் இல்லாம. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்றதுக்கு தான் இவ்வளவு விலாவரியா பவுல் பேசுறார். அடுத்து 11ஆம் அதிகாரத்துக்கு போறோம். அங்கதான் போனாதான் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட போறாங்க, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய பிளான் என்ன. ரொம்ப ஆச்சரியமா பவுல் பேசுவாரு. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. டவுட்னா நீங்க கேட்கலாம். ஆமென்.